அந்த பொடி ஹலோ ஹலோ இங்கிலீஷ் கவுண்டிக்குள்ள எல்லாம் போட ஒரு உணர்வு இங்கே பார்த்தீங்களா சவுண்டோட. ஸோ 2 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி இருந்தது இந்த கிரைஸ்ட் சர்ச். மெக்சிகோவில் போனோமே அதே மாதிரி ஒரு வைப்பு கொடுக்குது இந்த மார்க்கெட்டை. இப்போ பார்த்தீங்களா வந்து 5 நிமிஷம் கூட அவளுக்கு அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீக் சுலாக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சென்டர் பிச்சுக்கே வந்துட்டோம். மாஸ் ஷூட்டிங் நடந்த இடம் இதுதான் அந்த அல்நூர் மாஸ்க். இந்த மாதிரி பரவாயில்ல நான் பார்த்ததே இல்லைங்க, வித்தியாசமாக இருக்கு. கிரேட் பால்சுராவை பிடிச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க லைவா. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்ரிட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் மதியம் 2 சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு ரெடியாகி உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் குமார். அட்டகாசமாக இருந்துங்க ஹாஸ்டல். நல்ல ஹாஸ்டல். நிம்மதியாக வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அந்த பட்டர் சிக்கன் அண்ட் ரைஸ் அது வந்து நான் ஹாஸ்டல்லேயே குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. காலையில் எல்லாம் மதியம் தான் எதிர்ச்சு நல்லா தூங்கிட்டேங்க. முதல் நைட்டு தான் தூக்கமே இல்லையே. கார் பார்க்கில் நிறுத்தி பயந்து தூங்கி ஒழுங்காகவே தூங்கல. ஸோ சூப்பராக தூங்கியாச்சு. எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டாச்சு. அட்டகாசமான இந்த கிரைஸ்ட் சர்ச் பேக் பேக்கர்ஸுக்கு நன்றி. அப்படியே கிளம்புவோமா சுற்றி பார்க்க இந்த ஊரை? வாங்க, அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கேங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டோட இந்த சவுத் ஐலாண்டில் உள்ள மிகப்பெரிய சிட்டியான கிரைஸ்ட் சர்ச் வந்தாதுங்க. இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டிக்கே வந்திருக்கோம் நியூசிலாண்டுக்கு. இதுதான் நியூசிலாண்டோட 2வது மிகப்பெரிய சிட்டி. மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. என்ன குமார் 5 லட்சம்லாம் ஒரு நம்பர் அப்படிங்கிறீங்களா? நியூசிலாண்டுக்கு இது பெரிய நம்பர் தாங்க. நம்ம பார்த்த சிட்டிஸ்லாம் 50,000 1 லட்சம்லாம் இருந்தாங்க. டென்ரின் குயின்ஸ்டவுன்லாம் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் பெரிய சிட்டி. ஆக்லாண்டுக்கு அப்புறம் இதுதான் மிகப்பெரிய சிட்டி. ஒன்பி இது வந்து இப்போது நம்ம இப்போ நியூ பிரைட்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, கடல் பக்கத்தில். இப்போ இங்கேருந்து நம்ம சிட்டி சென்டருக்கு தான் போக போகிறோம். கிரைஸ்ட் சர்ச் பற்றி அப்படியே ஜாலியாக பார்க்குறதுக்கு. அதுக்கு பஸ்ஸில் தான் போகணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுங்க இந்த நியூ பிரைட்டன்லேருந்து சிட்டி சென்டருக்கு. ஒரு அழகான நதி. நியூசிலாண்டில் 2 மெயின் தீவுகள் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நார்த் ஐலாண்ட், சவுத் ஐலாண்டு. இந்த சவுத் ஐலாண்டில் ஈஸ்ட் கோஸ்ட்டில், அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டி ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இந்த கிரைஸ்ட் சர்ச் அமைஞ்சிருக்கு. மோஸ்ட்லி ஃப்ளாட் லேண்ட் தான். ஒரே ஒரு ஹில் மட்டும் அந்த இடத்துல இருக்குங்களா, அங்கே மட்டும்தான் ஹில் இருக்குது. இது வந்து ஒரு கார்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பார்க்கு தான். உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி கார்டன் சிட்டிஸ் ஒரு சிலது இருக்குது. அது மெயினாக கிரைஸ்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி கார்டன்ஸ் இருக்குங்க. அதனால இதுக்கு பேர் கார்டன் சிட்டி. ஸோ இறங்கும் போது டேப் பண்ண தேவையில்ல. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த கார்டில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதில் டேப் பண்ணுறீங்களோ அந்த நாள் ஃபுல்லாக ஒரே கார்டில் டேப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ பெர்சன் கணக்கு கிடையாது. அந்த கார்டில் எத்தனை தடவை டேப் பண்ணாலும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 நியூசிலாண்ட் டாலர், அதாவது 320 ரூபா தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஒன்று மட்டும் பண்ணிங்கன்னா 300 ரூபா, 850 ரூபா, $3. ஸோ அன்லிமிட்டெட், ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டெட் ஃபார் 300 வச்சுக்கலாமே. ஒரே கார்டில் ஆனால் எந்த பஸ் ஏறினாலும் டேப் பண்ணுங்கள். ஏன்னா வேறு கார்டு மாற்றி டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டுக்கு தான் கணக்கு. ஸோ இதில் 300 ரூபா, அப்புறம் அதில் தனித்தனியாக போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. வந்தாச்சு. இப்போ தான் ஹை ரைஸ் பில்டிங்கே பார்க்குறேன்னப்பா நியூசிலாண்டு வந்ததுக்கப்புறம். நியூசிலாண்டு மெயினாக இந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பல முகங்கள் இருக்குது. நான் வந்து சொன்ன மாதிரி கார்டன் சிட்டி, ஏகப்பட்ட கார்டன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஆர்ட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க இது. பாருங்கள், இந்த மாதிரி கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி மூரல்ஸ், கிராஃபிட்டி இதெல்லாம் நம்ம பல அமெரிக்காஸ், யூரோப்பில் பார்த்துருப்போம். இங்கே ரொம்ப ஃபேமஸ். டனலின்லேயும் ஃபேமஸ், பட் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. பாருங்கள், பிரமாதமான ஒரு கிராஃபிட்டி வரைஞ்சிருக்காங்க. பா, ஒரு இது யார் பார்த்தா தெரியுதா?
ஒரு மௌரி பெண், இந்த நாட்டோட பூர்வகுடிகளான மௌரி தான் முதல் வந்தாங்க நியூசிலாண்டில், நம்ம பார்த்துருப்போம் 13ஆம் நூற்றாண்டில். ஸோ அப்படி வந்த ஒரு மௌரி பெண்ணை இப்போ இருக்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்காங்க, மேலே மாறிட்டாங்க இருக்கிற மௌரிஸ் எல்லாமே. எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் கலை வடிவமாக இந்த மாதிரி வரைகிறது மூலமாக வெளிப்படுத்துகிறது தாங்க முரல்ஸ், கிராஃபிட்டிஸ். இது பேப்பரில் பண்ணலாம், கார்ட்போர்டில் பண்ணலாம், ஏன் செவுத்தில் கூட பண்ணலாம். இன்னும் வாய் சரியாகலையா குமார்னு கேட்குறீங்களா? பரவாயில்லையா, இன்னுமே தொண்டைக்கட்டு இருக்கிறது போகலங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து லெமன் அண்டு ஜிஞ்சர் டீ இருக்குது, சாக்கெட் இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்துருக்கேன். ஹாஸ்டலில் சுடு தண்ணி இருக்குது, ஸோ அதில் போட்டு குடிச்சிட்ருக்கேன். இன்னும் சரியாகலை. எப்படி நாளைக்கு சரியாக அல்லது ரெண்டு நாள் சரியாகிடும் நம்புகிறேன். ஓகேவா இருக்குல்ல, மேனேஜபிளாக. வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதுக்காக தான் போயிட்டுருப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பில்டிங், ஏதோ அதுக்கிடையில் ஒரு லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா, ஸ்டேஷனு. என்ன ஸ்டேஷனுக்கு பாருங்க, ரயில்வே லைனு ஒன்றும் இல்லைங்க, ட்ராமு. இந்த ஊர் வந்து ட்ராமுக்கு பிரசித்தி பெற்றது. ஒரு பழங்கால இங்கிலீஷ் நகரம் இது. ட்ராம் நம்ம சொல்லலை, ட்ராம் வருது. ட்ராம்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இல்லை, ஏறி நீங்கள் வேணால் இங்கே வேணால் இறங்கிக்கலாம். ஆனால் மெயினாக இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த குயின்ஸ் டவுன் இதெல்லாம் ஐரிஷ் டவுன்ஸு, ஸ்காட்டிஷ் டவுன், டெடிடின். ஆனால் இந்த கிரைஸ்ட் சர்ச் வந்து ஒரு பக்கா இங்கிலீஷ் சிட்டி. ஜாலியாக வருது பாருங்க, மெதுவாக. ஏன்னா மக்கள் நடப்பாங்க, வேகமாக ஓட்ட முடியாது. ஹலோ, இந்த பையன் ஓகே பையன் வந்து காலை பிடிக்கிறான். ஒழுங்கு போயிருப்பான், ஒரு கவனமாக வேறு ஓட்டணும். சூப்பராக இருக்குது. இந்த ப்ரௌன் கலரில் ஒரு பழங்காலத்து ஒரு இங்கிலீஷ் கவுண்டிக்குள்ளெல்லாம் போன ஒரு உணர்வு. இங்கே பார்த்தீங்களா சவுண்டோட எல்லாம் உடன் போட்ஸு. உங்களுக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜியாக ஃபீலுங்க. ஒரு பழங்காலத்து ஒரு இங்கிலீஷ் நகரத்துக்குள்ளே போன ஒரு உணர்வை கொடுக்குது பார்த்தீங்களா. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலாண்டில் உள்ள ஒரு குட்டி டவுனுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் கொடுக்கும் இந்த கிரைஸ்ட் சர்ச். போயிட்டே இருக்க மாட்டிருக்கு ஒவ்வொன்றும். இது அங்கங்கே ஸ்டாப் பண்ணும். பட் இதுக்கு இண்டிவிஜுவல் கார்டெல்லாம் கிடையாது, மெட்ரோ கார்டும் யூஸ் ஆகாது. பாஸ் தான் வாங்கணும். ஒன் டே பாஸ் வந்து $40, 2000 ரூபா, 2200 கொடுத்தா தான் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ண முடியும். மல்டிபிள் தடவை ஏறி இறங்கிக்கலாம். சும்மா நான் ஆசைக்கு ஒரு தடவை ஏறி இறங்குறதுக்குலாம் இது கிடையாது. ஸோ அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நான் ஏறி காட்டியிருப்பேன். சூப்பராக இருக்குல்ல. ஒரு இங்கிலீஷ் இது கேப்டன் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்களேன். ஒரு தடவை ஆசைக்கு ஏறி இறங்குறதுனா இறங்கி காட்டிடுவேன். அது $2 $3 $40 இது ஒர்த்து கிடையாது. ஓகே சரி, நம்ம அப்படியே அந்த ஸ்கொயர் போகலாமா? வாங்க. கேத்தட்ரல் ஜங்ஷன். அப்படி என்ன கேத்தட்ரல்? கிரைஸ்ட் சர்ச் கேத்தட்ரல். இந்த ஊருக்கே இதை சொன்னால் ஒரு பெருமை. ஆனால் அந்த பெருமை ஒரு சீலடைஞ்சிருச்சு. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அந்த பக்கம் இருக்கு, நம்ம இங்கே போகணும். வாங்க. இதெல்லாம் இந்த பக்கிங்கம் இது அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு லண்டன் போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே தான் இருக்கும். அவங்க தானே ஆண்டாங்க, இப்போவும் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சார்லஸ் 3 கீழே தானே இருக்குது, என்ன தான் தனி நாடாக இருந்தாலும். அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டன்லேருந்து, ஸ்காட்லாண்ட்லேருந்து, அயர்லாண்ட்லேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்க தான் இப்போயும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மௌரி, அப்புறம் சைனீஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம், கோல்ட் ரஷ் அவங்க, அப்புறம் வேலைக்காக பொழப்புக்காக பல நாடுகள்லேருந்து வந்து இங்கே இருக்காங்க. ஆஸ்திரேலியன்ஸு, யூரோப்பியன்ஸ் நிறையா. ஸோ இது வந்து ஒரு நியூசிலாண்டே ஒரு மல்டி கல்ச்சுரல் நாடு. முக்கியமாக கிரைஸ்ட் சர்ச் வந்து நகர அந்தஸ்து கிடச்சது நியூசிலாண்ட்லேயே இதுதான். ஸோ ஃபஸ்ட் சிட்டி நியூசிலாண்டு பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் சர்ச் தான். 1854 கொடுத்தாங்க. வந்தாச்சு விக்டோரியா பார்க்கு. இங்கே பாருங்கள், பயங்கர காற்றடிக்குதுங்க இங்கே சிட்டி. நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா சில சிட்டிஸ்லாம் பயங்கர விண்டிய சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த வெல்லிங்டன் கேபிட்டல். கிரைஸ்ட் சர்ச்லேயும் நல்லா காற்றடிக்கும், கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால, பசிபிக் கடல். அதனால் காற்றடித்தாலே உங்களுக்கு பயங்கரமாக நாய்ஸாக இருக்கும், ஒழுங்காக கேட்காது. ஆல்ரெடி சைனா பீஜிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப தடுமாறினேன். அதனால் டிஜேக்கு அந்த மைக் மினி வாங்கிட்டேன். இதை பார்த்துருப்பீங்க சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போது காற்றடித்தாலும் தெளிவாக இருக்கா, கேட்குதா? போகலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையான இடங்கள், அதாவது ரொம்ப காற்றடிக்கிற விண்டிய இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்கை. ஓகேவா? வாங்க. இன்னும் ஒரே கொடையாக மேலே கடிச்சிருக்காங்க. இது கலர் கொடைகள் இதெல்லாம். அந்த பெயிண்டிங்ஸு, அந்த மாவுரி இது வித்தியாசமாக இருக்கே. உள்ளே வந்தோடனே யார் பண்ணிக்கிறா? ஆட
நம்ம விக்டோரியா மகாராணி பாருங்க, விக்டோரியா குயின் விக்டோரியா அவங்களோட சிலை. இது விக்டோரியா வச்சு தானே அந்த ஆஃப்ரிக்காலெல்லாம் உங்களுக்கு அந்த இது விக்டோரியா ஃபால்ஸ் பேர் வச்சது, ஜாம்பியா ஜிம்பாபேல. ஸோ அவங்களுக்கு சிலை வச்சுருக்காங்க. அவங்க வாழ்ந்தப்போ தான், குயினாக இருந்தப்போ தான் வந்து நியூசிலாண்டு வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்ததுங்க, காலனியாக. ஸோ 1819 பிறந்து 1900 இறந்துருக்காங்க. 1840 தான் வந்து நியூசிலாண்டு வந்து இது கீழே வருதுங்க, பிரிட்டிஷ் காலனியாக மாறுது. ஸோ இது வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு, 1901 போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்களா மாவுரி அதோட இது. இந்த பாலினீஷியன் இதுலேயே நம்ம சமோவாலையெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, கெனுன்னு சொல்லுவாங்கள்ல, துடுப்பு போட்டு அதில் வந்து அவங்களோட முகங்கள் அந்த இதெல்லாம் வச்சு வரைகிறது. கிட்டத்தட்ட சமோவா நம்ம பார்த்த அதே பாலினீஷியன் கலாச்சாரம் இந்த மௌரி கலாச்சாரம் ஒன்றுங்க. அவங்க தான் இங்கே வந்து இங்கே இருக்க அந்த நியூசிலாண்டில் இருந்த அந்த பாலினீஷியன் மக்களுக்கு பேர் மௌரி அப்படின்னு இருந்தது. பட் எல்லாம் ஒரே இன மக்கள் தான், சமோவா. இப்போ நம்ம அடுத்து போகிற குக் தீவுகள், ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, இவங்க எல்லாமே டோங்கா. ஸோ நியூசிலாண்டில் ஏற்கனவே யூரோப்பியர் பார்த்தது அபெல் டாஸ்மான். கப்பல் கரைக்கு வரல, ஒரு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் முதல் ஒரு யூரோப்பியன் மௌரிக்கு அப்புறம், பூர்வகுடியினருக்கு அப்புறம் வந்து நியூசிலாந்து மண்ணில் காலை வச்சது. அப்புறம் இப்படி ஒரு நாடு, அற்புதமான நாடு இருக்குதுன்னு பல்வேறு ஆளுகளுக்கு தெரியப்படுத்தினது கேப்டன் ஜேம்ஸ் குக். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷு கப்பல் ஓட்டுறவர், கப்பலில் கேப்டனாக இருந்தவர். ஸோ அவர் தான் முதல் கால் வச்சதுனால ஜேம்ஸ் குக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க இங்கே. பயங்கரமான ஒரு நேவிகேட்டர், எக்ஸ்ப்ளோரர் ஜேம்ஸ் குக். எப்படி இருந்தார் பாருங்க, சூப்பராக இருக்கார் ஆள். ஜேம்ஸ் குக், Captain Royal Navy circumnavigator who first hosted the British flag in New Zealand and explored her seas and coasts. முதல் வர்றது 18th century 1769 தான் கால் வைக்கிறார். அப்புறம் 3 தடவை வந்தார். இது இந்த தீவை பற்றி பறவை தான் எல்லாம் தெரிச்சிட்டு வந்துடுவாங்க பிரிட்டிஷ்லேருந்து கப்பல்கள் மூலிமா நிறையா. அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலனியாக மாதிரி ஏகப்பட்ட பிரிட்டிஷர்ஸ், ஐரிஷு, ஸ்காட்டிஷ் இவங்கெல்லாம் வந்து குடியேறினது. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து குயின் விக்டோரியா இறந்ததுக்கப்புறம். யா I'm just curious. Am I interrupting? No problem. How you doing? Doing video for YouTube or something? Okay. Yeah. I'm a YouTuber. Okay. Okay. And you're on holiday? Yes. Yeah. Welcome. I'm Kumar from India. Nice to meet you. Nice to meet you too. Yeah. You're from which country? Oh, I'm just local. Kiwi. Okay, great. No, I just saw you. You only seem to have a bit of enthusiasm. It's Yeah. Just informing the history and also regarding how Captain Cook arrived in New Zealand and also my viewers. A lot of viewers back home, or you got quite a few viewers back home? Yeah, 600,000. Yeah. Okay. Yeah. Sorry, I hope I wasn't interrupting. Yeah, no problem. It's okay. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருந்தது. இந்த மாதிரி கேதரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விக்டோரியா ஸ்கொயர்னே பேர் வந்தது. இவங்க இறந்ததுக்கப்புறம், ராணி விக்டோரியா இறந்ததுக்கப்புறம் 1903. இங்கே பார்த்தீங்களா, 2010-11 விக்டோரியா ஸ்கொயர் வாஸ் ரீஸ்டோர்ட் அண்ட் ரீஓப்பனிங் இன் 2008. மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் நடந்தது இங்கே. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது அங்கே தான் போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சரி பண்ணி பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன குமாரி, எர்த்குவேக்கா அப்படிங்கிறீங்களா? இந்த ஊர் வந்து மிகப்பெரிய லெவலில் சேதாரம் அடைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்குதுங்க. 2010 செப்டம்பர்லேயும் 11 ஃபெப்ரவரிலையும் மாபெரும் எர்த்குவேக். ஒரு 200 பேர் 180 பேர் மக்கள் இறந்தாங்க. 10,000க்கும் வீடு மனுங்களுக்கு சுத்தமாக சேதமாயிடுச்சு. ஏகப்பட்ட பில்டிங்ஸு, சர்ச்சு, பழங்காலத்து கலோனியல் பில்டிங்ஸு எல்லாம் உளுந்து மாபெரும் ஒரு இழப்பு இந்த கிரைஸ்ட் சர்ச்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மீண்டு வரதுக்கே பல வருடங்கள் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் பழைய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க 2025-6. அவான் நதிங்க, AVON, அவான் நதி. இதுதான் அந்த நதி, ஒரு குட்டி க்யூட்டான நதி. இதை பேஸ் பண்ணி தான், இதை வச்சு தான் இந்த கிரைஸ்ட் சர்ச் நகரமே அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்க மக்களுக்கு நன்னீர் ஆதாரம் இதுதான்.
இப்படி இந்த இந்த நதி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மெயின் சிட்டி சென்டர் எல்லா இடத்துலையும் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்குங்க. ஒரு அழகான வாத்து ஜம்முன்னு டக்குன்னு உள்ளே போயிடுச்சுப்பா, அப்பப்போ உள்ளே போயிட்டு வருது. இது ஏதோ ஒரு கன்வென்ஷன் சென்டராக இருக்கு, இண்டோர் ஒரு இது மாதிரி வைங்களேன், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அது துடு போட்டு போகிறது இருக்குல்ல, அதுவே $40 சம்திங். அது வந்து அப்படியே ஒரு கௌபாய் ஸ்டைலில் போட்டு ஓட்டிகிட்டு போவாங்க. நம்ம வேணால் நம்ம டூர் போகலாம் அதில். அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ், அப்படியே இப்போ எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் போக மாட்டேன். கரெக்டாக நம்ம வர்றதுக்கு ட்ராமுக்கு கரெக்டாக இருக்குது டைமிங். வந்துருச்சுப்பா அடுத்த ட்ராம். நம்மவே சூப்பராக இருக்காங்க, இது கொடுத்துக்கிட்டே வராங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும். நல்லா இருக்கா? இந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, க்யூட்டாக எல்லாம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அதோட அந்த இது பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு வளைஞ்சு ஆல்மோஸ்ட் அந்த தண்ணியை தொடுது அந்த கிளைகள். தண்ணி கொஞ்சம் தெளிவாக இல்லை நம்ம அந்த லேக்ஸில் பார்த்த அளவுக்கெல்லாம். முக்கியமாக அந்த நிறைய மரங்களோட இலைகள் கிளைகள் எல்லாம் விழுகிறதுனால கொஞ்சம் டார்க்காக தான் வருது. அமேசானில் பார்த்தோமே அதே மாதிரி இந்த ரியோ நெக்ரோ நதி. சரி, அடுத்தது முக்கியமாக இந்த ஸ்கொயருக்கு போக வேண்டியது இருக்குது, கேத்தட்ரல் ஸ்கொயர். அங்கே போயிட்டு அந்த நிலநடுக்கத்தை பற்றி பேசுவோம். இது என்ன இது? அந்த இந்தியன் 2 படத்தில் இவர் கமல் தாத்தா ஓட்டுவார் அதே மாதிரி இருக்குது. இந்த ஒட்டுமொத்த மெயின் சிட்டி சென்டரே வந்து மிகப்பெரிய லெவலில் சேதாரம் 2011 அந்த பிப்ரவரி நிலநடுக்கத்தில். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேன்டர்பரி ரீஜன் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் ஸ்டேட் அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ரீஜன் மொத்தம் வந்து 12 ரீஜன் நினைக்கிறேன், 16 ரீஜன் மொத்தமாக இந்த நியூசிலாண்டில். நம்ம முதல்ல வந்து டண்டின் இறங்கினது அந்த குயின்ஸ் டவுன் எல்லாமே வந்து ஒட்டாகோ ரீஜன் பார்த்துருப்போம். இது வந்து கேன்டர்பரி ரீஜன். அதில் இதுதான் பெரிய சிட்டி மற்றும் ஓல்டஸ்ட் சிட்டி இன் இது குயின்ஸ் நியூசிலாண்டில். மிகப்பெரிய உள்ள சேதாரம் ஆகிருக்கு. அந்த 2011 அப்புறம் 13 அந்த 2 வருஷம் வந்திருந்தீங்கன்னா வெறும் தரமட்டமான பில்டிங்ஸ் மட்டும்தான் இங்கே பார்த்துருக்க முடியுங்க. இப்போ அது நடந்ததற்கான சுவடுகள் இருக்குது, இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் பழைய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள் அந்த பில்டிங்கு எல்லாம் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு முக்கியமான வந்து விஷயம் வந்து இன்னுமே வந்து 100% சரி பண்ணல, இன்னும் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் போகிறோம். வாங்க. ஓ, கேத்தட்ரல் ஸ்கொயர் வந்தாச்சுங்க. இதுதாங்க இது விக்டோரியா கேத்தட்ரல் ஸ்கொயர். இங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லைங்க, முதல் உலகப் போரில் வந்து அந்த டைமில் வந்து நியூசிலாண்டு வந்து பிரிட்டிஷோட காலனியாக இருந்ததுங்க. ஸோ அந்த முதலாம் உலகப் போரில் வந்து நியூசிலாண்டும் பங்கெடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ் ஆர்மிகள் கூட. ஸோ அதில் இறந்தவங்களுக்கு நினைவாக வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. In grateful remembrance of the sons and daughters of the Canterbury who fell in the Great War 1914 to 1918, give peace in our time to Lord. ஸோ முதலாம் உலகப் போர் இறந்தவங்களுக்காக அந்த இது நினைவிடம் கிரைஸ்ட் சர்ச் கேத்தட்ரல். அதாவது இந்த ஊர் சிட்டி ஆனதுக்கப்புறம் 1856 இங்கே வர்றாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சிட்டி முதல் சிட்டி நியூசிலாண்டில் இதை தான் உருவாக்குறாங்க. நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே நியூசிலாண்டில் உள்ள டவுன்ஸ் ஆகட்டும் சிட்டிஸ் ஆகட்டும், இங்கிலாண்டில் என்ன சிட்டிஸ் டவுன்ஸ் பேர் இருக்கோ அதையே ஏதோ ஒரு பேரை இங்கே வச்சு விட்டுறது. அப்படி தான் பண்ணாங்க. ஸ்காட்டிஷில் இருந்த பேரை இங்கே மாற்றினாங்க, டியூனிக்கு மாற்றினாங்க. அது மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி குயின்ஸ் டவுன் பார்த்துப்பேன். அதே மாதிரி கிரைஸ்ட் சர்ச் வந்து இங்கிலாந்தில் உள்ள ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே தெரியும், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் வந்து கிரைஸ்ட் சர்ச் காலேஜுங்க. யூனிவர்சிட்டி பெருசு, அதுக்குள்ளே நிறைய ஸ்கூல் ஆஃப் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து கிரைஸ்ட் சர்ச் காலேஜ். அது நினைவாக இந்த ஊருக்கு கிரைஸ்ட் சர்ச்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ எவ்வளோ ஒரு பழம்பெரும் யூனிவர்சிட்டி பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் 1863 இங்கே வந்து ஒரு தேவாலயம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தேவாலயம் அமைக்கிறாங்க. அதுதான் வந்து கிரைஸ்ட் சர்ச் கேத்தட்ரல். இங்கே பாருங்க. ஸோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். கிரைஸ்ட் சர்ச்னாலே இந்த படம் தான் முதல் வரும் உங்களுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட அட்டகாசமான ஒரு பழங்காலத்து கோத்திக் ஸ்டைல் இங்கிலீஷ் ஆர்கிடெக்சர் சர்ச்சை மிகப்பெரிய லெவலில் சேதாரப்படுத்தி இன்னுமே முழுசாக கட்ட முடியாத அளவுக்கு பண்ணது தான் 2011 பிப்ரவரி மாதம் வந்த ஒரு நிலநடுக்கம். பட் இப்போ வந்து இதுக்கு பதிலாக இன்னொரு கேத்தட்ரல் வந்து டெம்பரவரியாக வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு இதாகிரும்னு வைங்களேன்.
பட் பாருங்கள் இன்னும் வேலை போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு முன்னாடி இருந்தது போடுறேன். 2011 எர்த்குவேக் வர்றதுக்கு முன்னாடி, எர்த்குவேக் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். தெரியுதா? சரி, இப்படி இருந்திருக்கும் இந்த கேட்ரல். என்னால் நினச்சே பார்க்க முடியல. இப்படி பண்ணிட்டாங்களே. மழை வேறு தூருது லைட்டாக. ஸோ கரெக்டாக 2010 ஒருக்கா, அதாவது செப்டம்பர் மாதம் 2010 ஒருக்கா வந்து நிலநடுக்கம் வந்ததுங்க. 7.2 ஹெக்டர்னு சொல்லுவாங்க அந்த மேக்னிடியூடு. ஆனால் மிகப்பெரிய ஓரளவுக்கு சேதாரம் ஏற்படுத்துது. ஆனால் மக்கள் சாகலை. மறுபடியும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒருக்கா அந்த பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்கள்ல, 26 டிசம்பர், கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், அப்பையும் வந்தது. ஆனால் அப்பையும் பெரிய சேதாரம் ஏற்படுத்தலை. ஆனால் அதுக்கப்புறம் 2011 2 மாதம் கழித்து பிப்ரவரி 22ன்னு நினைக்கிறேன், மதியம் 12 மணிக்கும் என்னமோ மிகப்பெரிய லெவலில் ஒரு எர்த்குவேக்கு. அப்படியே பயங்கரமான சேதாரம். இங்கே கிட்டத்தட்ட 184 பேர் பக்கம் இறந்தாங்க. இங்கே சுற்றி இருக்கிற சிட்டி சென்டரில் இருக்க பில்டிங்ஸு, ஏகப்பட்ட வீடுகள் எல்லாம் மாபெரும் லெவலில் சேதமாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள், மக்கள் இருந்த வீடுகள் மட்டுமே வந்து அபேண்டனே பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவுட்டரில் இருக்கிற பக்கத்தில் ரீஜன்ஸு இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸு அந்த மாதிரியான இடங்களுக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ்ல போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த சிட்டி சென்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைச்சு 2013 தான் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் வந்து ஆச்சு ஆல்மோஸ்ட். இங்கே இருக்க பில்டிங்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய லெவலில் சேதாரமாகி சரியாகிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த ஜோனையே பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 வருஷம் கழித்து ஓரளவுக்கு சீரமைச்சதுக்கப்புறம் தான் மக்களே விட்டாங்க. படிப்படியாக கொஞ்சமாக தான் வந்து டூரிஸ்ட் வர ஆரம்பித்தாங்க 2013க்கு அப்புறம். ஸோ 2 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி இருந்தது இந்த கிரைஸ்ட் சர்ச். பாருங்க, இவர் வந்து ஜான் ராபர்ட் காட்லி. இவர் தான் வந்து இந்த ரீஜியனோட ஃபவுண்டர் ஆஃப் கேண்டர்பரி. பாருங்க, 1850. ஸோ வராரு இங்கே. அவர் தான் தெரிஞ்சு அந்த கேப்டன் குக்கெல்லாம் 18th செஞ்சுரியிலே வந்துட்டார். இவர் 19th செஞ்சுரி பாதியில் 1840 நியூசிலாந்து கண்ட்ரோல் வந்துருச்சு, இது கண்ட்ரோலில், பிரிட்டிஷ் கண்ட்ரோலில். அப்புறம் ஒவ்வொரு ரீஜனாக வராங்க. 1850s இவர் வராரு. இவர் வந்து தான் இந்த ரீஜனே வந்து இது அமைக்கிறாரு. அதனால தான் அவர் பேரே வந்து வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டர் ஆஃப் கேண்டர்பரி 1850. அதுக்கப்புறம் 1860s தான் 56 சிட்டிக்கு பேர் வைக்கிறாரு கிரைஸ்ட் சர்ச்னு. அதுக்கப்புறம் 63 இந்த இது கட்டுறாங்க, கேத்தட்ரல். நான் இப்போ கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கேன்னா இல்லை இங்கிலாந்தில் ஏதாவது இருக்க ஒரு குட்டி டவுனில் இருக்கேனான்னு எனக்கு ஃபீலாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் கடை தான். மெயின் ஷாப்பிங் சென்டர் ஏரியா இது. பார்த்தீங்களா, நம்ம சைனாவில் பார்த்தோமே அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா ரெண்டுக்கு எடுத்து ஓட்டலாம். ஆப்பில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க புக் பண்ணுறது. இது வந்து சைக்ளோவியா, இதுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. சைக்கிள் வந்து இங்கே மெயினாக ஃபேமஸ், நிறைய ஓட்டுவாங்க. சைக்கிள்லாம் கூட அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போமே, சவுத் அமெரிக்கா கொலம்பியாவில் சண்டே அன்னைக்கு சைக்ளோவியா நடக்கும். ஊரையே பாதி ரோட்ஸை வந்து சைக்கிளுக்கு பிளாக் பண்ணிவிடுவாங்க சைக்கிளிஸ்ட்டுக்காக. நியூசிலாண்டு ஃப்ளாக், பேட்டில் ஆஃப் ஜுட்லாண்ட், லார்ஜஸ்ட் சி பேட்டில் ஆஃப் வேர்ல்டு வார் 1 இங்கே நடந்திருக்கு சண்டை. முதலாம் உலகப் போரில் இறந்தவங்களுக்காக இந்த பிரிட்ஜை வந்து இது பண்ணியிருக்காங்க. Thousands of men crossed the river here on their way to the battle of World War I. 1000 did not return. ஆஹா, நிறைய பேர் இறந்துருக்காங்க முதலாம் உலகப் போரில். ஸோ அவங்க நினைவாக இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி கட்டி இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வழியாக தான் நடந்து போயிருக்காங்க. பாருங்கள், அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் 2 பேருக்குமே who served in the 2 world wars and later conflicts. இந்த கேண்டர்பரின்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே இருந்த மக்கள் 2ஆம் உலகப் போரில் ஆங்கில படைகளோடு சேர்ந்து போரிட்டாங்க. ஸோ அதில் இறந்தவங்களுக்காக இது கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷ்காரங்க மட்டும் இல்லை, இந்த லோக்கல் மௌரி இன பழங்குடி பூர்வகுடி மக்களும் வந்து சண்டை போட்டிருக்காங்க, அவங்களும் இறந்துருக்காங்க. பிரிட்ஜ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், முதல் 2 உலகப் போர்லேயும் இறந்தவங்களுக்காக ஒரு நினைவாக இந்த பிரிட்ஜ். மீட்டர் 1939 to 45. 2ஆம் உலகப் போர் தெரியும் உங்களுக்கு. இட்டாலி, யூரோப்பில் நடந்தது. அட்லாண்டிக், பசிபிக், முக்கியமாக பசிபிக் இங்கே நடந்தது. இந்த பிரிட்ஜ் தாங்க இப்போ அது மேலே தான் நின்றுருக்கோம். இது வழியாக தான் நடந்து போயிருக்காங்க இந்த சோல்ஜர்ஸ். நதி அப்படி அமைதியாக போயிட்டுருக்கு. பிரிட்ஜ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். போகலாமா? ஸோ நியூசிலாந்தோட முதல் ஒரு ஃபுட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ரிவர் சைட் மார்க்கெட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க.
மெக்சிகோவில் போனோமே அதே மாதிரி ஒரு வைப்பு கொடுக்குது இந்த மார்க்கெட்டு. நிறைய சாப்பாடு கடைகள், ஏதோ ஒன்று இங்கே சாப்பிட்றோம் சூப்பராக. கரெக்டான இதுக்கு வந்துட்டோம் தெரியாமல் கூட. பல வெளிநாட்டு உணவுகள் இங்கே கிடைக்கும். உங்கள் பாருங்க தாய் உணவுகள், பேட் தாய். இது கண்டிப்பாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஸ்ட்ரீட் ஃபுட்டு. வியட்நாமீஸ் அந்த பக்கம் பார்த்தீங்களா, மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ தான் மெக்சிகோவை பற்றி பேசுகிறோம். மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு. அந்த ட்ரெயின் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஜாப்பனீஸ் ட்ரெயின், இதுதான் அது. சுஷி ரெஸ்டாரண்ட்டுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்து ஆர்டர் பண்ணோம். நான் ஜப்பானில் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் போட்டு விட்ருவாங்க ட்ரெயின் ட்ராக்கில். அது பாட்டு சுற்றிட்டு இருக்கும். உங்கள் இடத்துக்கு வந்தோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஜப்பான் சுஷி ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்டு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். நம்ம போயிருந்தபோது காட்டில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் இது இங்கே வந்து பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா, நியூசிலாண்டில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல கலாச்சாரங்களின் சங்கமிக்கும் இடம் பார்த்தீங்களா. இந்தியன் குசின் இல்லாமல் இருக்குமா? இது பார்பிக்யூ. நம்ம கடை தோசா கிச்சன், இந்தியன் குசின். ஸோ சூப்பராக இருக்குப்பா இடம். ரேட்டெல்லாம் நான் சீப் கிடையாதுங்க, ரெஸ்டாரண்ட் ரேட்டு தான் போட்டிருக்காங்க எல்லாம். பட் ஆனால் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது, வகை வகையாக வெளுத்து வாங்கலாம். இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் கூட இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் போயிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சம்பாலோவில் சீ ஃபுட்டு. இங்கே பார்த்தீங்களா, சொன்னோம் செஞ்சு சமைச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். க்ரில் பண்ணி கொடுப்பாங்க, டச் எல்லாம் பண்ணக்கூடாது. நல்லாயிருக்கு. $4 per 100 கிராம். இது எப்படின்னா, நம்ம மீனை எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் செஞ்சு தருவாங்க. இங்கே பாருங்கள், வி கேன் குக் எனி திங் ஃப்ரம் த கேபினெட் ஃபார் அ ஸ்மால் சார்ஜ். அதுக்கு எவ்வளோன்னு தெரியல, 100 கிராமுக்கு. இது விலையெல்லாம் 100 கிராம் போட்டுக்கோங்க பாருங்கள். இது வந்து 100 கிராம் வந்து $3. இப்போ ஒரு 300 கிராம் வாங்கணும்னா ஒரு $9. ப்ளஸ் அவங்க சமைக்கிற சார்ஜ் சேர்த்து நமக்கு சொல்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். பட் சமைக்கிற சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கும், அதுதான் இங்கே பிரச்சனை. இதெல்லாம் யூஷுவல் நியூசிலாண்டோட ஃபேமஸ். இது இங்கிலீஷ் ஃபுட்டு தான். Excuse me, Dimitri's Greek food? Yeah, that's just on the end of this road. Okay. So literally straight down here. Okay, thank you. ஓ, ஃபஸ்ட் எடுத்தோடனே அதான் இருக்க மாட்டேங்க. அட கொடுமையே, உள்ளே நுழைஞ்சோடனே இருக்குது டிமிட்ரிஸ். இது ஜெர்மன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் டிமிட்ரிஸ். சுலாக்கி. அந்த சுலாக்கி கிரீக் இருக்குது. பிளேட்டர்ஸ்னால் பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க, இல்லை ரோல் பண்ணி கொடுக்குறது தான் சுலாக்கி ஃபேமஸ். ஓகேங்க, இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டேன். லேம்ப் இருக்குல்ல, லேங்கில் டபுள் லேம்ப் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சுலாக்கி. ஸோ இது கையில் கொடுத்துட்டாங்க வழக்கம் போல். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் அதிரும், போய் வாங்கிக்கலாம். ஓ, எல்லோரும் வாங்கிட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே உட்கார்றதுக்குள்ள பெருசாக இடம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, வந்து 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு அவங்க சொல்லியிருக்கே வேண்டாம், நான் அங்கேயே 2 வாங்கியிருப்பேன். போய் வாங்கிக்கலாம் வாங்க. நான் கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினச்சேன், 2 நிமிஷத்தில் ஆயிடுச்சு. சும்மா டப்புன்னு பண்ணிட்டார். ஃப்ரெஷ் அண்ட் ஹாட் அண்ட் எவ்ரிதிங், ரைட்? Everything. யா, Hot for you. ஓவா, எவ்வளோ பெருசுங்க இது. தேங்க்யூ. ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, சாப்பிட முடியுமா? பட் சிங்கிள் 17, இது 19.5. அதனால டபுளே வாங்கிட்டேன். ஆனதாகி போச்சு கொஞ்சம் நல்லா. இப்போ பார்த்தீங்க, க்ரீக்குனாலே அந்த மைனஸ் சாஸ் மாதிரி போடுவாங்க. தக்காளி இருக்கும், கறி நிறைய வச்சு, அந்த இது லெட்யூஸ் அதெல்லாம் வச்சு அந்த ஹாட் ப்ரெட்டில் ரேப் பண்ணி தருவாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த இது மாதிரி தான், அந்த அராப் ஃபுட்டு நம்ம ஊர்லாம் இருக்குமே, ஷவர்மா மாதிரி தான். பட் வந்து இது சுலாக்கிங்கிறது க்ரீக் ஸ்பெஷல். சாப்பிட்லாங்களா? இந்த க்ரீக் சுலாக்கி. ஐயோ, இது வேறு சாப்பிட்றது வேறு கஷ்டம், கவனமாக சாப்பிட்ணும். அப்படியே வலிஞ்சிரும், இல்லைன்னா வலியத்தான் போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி நல்லா இருக்கா? கறி பாருங்க, கறி பாருங்க. நியூசிலாந்து ஆடு உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி ஆகுது. அவ்வளோ மிகச்சிறந்த ஆடுகள், அவ்வளோ டேஸ்ட்டு. பார்த்துருப்பீங்களே, புல்லை தின்னு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குதுக்கா. அருமையாக இருக்குது கறி டேஸ்ட்டு. செம்மறி ஆடு தான், நல்லா கிரில்லாகி சுட எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. பார்த்தாவே செம்மையாக இருக்குல்ல. நாக்கில் வந்து பல்வேறு சுவைகள் வருது, அவ்வளோ இனிமையாக இருக்குது. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து டீ குடிக்கணும்னு ஆசையாக இருந்ததுங்க. ஸோ வந்து ஒரு மசாலா சாய் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து இட் கம்ஸ் வித் சுகர், ரைட்? எவ்ரிதிங் ஓகே. ஸோ தேங்க்யூ. அவங்க ஸ்ரீலங்காவாமா, ஆனால் தமிழ் கிடையாது, சின்னலீஸ். மசாலா போட்டு சூப்பராக இருக்குது. இங்கே மினிமமே டீ காஃபி கடையில் குடித்தா $5, $250. பெட்டர் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தா
அந்த பொடி ஹலோ ஹலோ ஹாய் திடீர்னு வந்து பண்ணுறாங்க புரியாமல். ஹாஸ்டல் தங்கி இருந்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அந்த சாக்கெட்ஸ் 3-in-1 இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி சுடு தண்ணி இருக்கும், அங்கே கெட்டில் இருக்கும், நம்ம சுடு தண்ணி வச்சு கலக்கி குடிச்சிக்கலாம். $1 கூட வராது காஃபி எல்லாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்த அதாவது பொருள்களை விட இடத்துக்கும் மக்கள் லேபருக்கும் தான் காஸ்ட்லி. அதனால தான் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குன்னு வைங்களேன். இங்கே மக்கள்லாம் நிறையா சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் மீதி போடுவாங்கன்னு இந்த சீகல்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்குதுங்க. கற்றுதுக்கு ஏதாவது போடுங்கன்னு. மணி மாலை 5. சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு, ஒரு அட்டகாசமான மசாலா சாய் குடித்தாச்சு, தெம்பு ஆயிடுச்சு. போகலாம் வாங்க அடுத்த இடத்துக்கு. அந்த பக்கம் தான் இருக்குது அந்த ஹேக்லே பார்க்கு. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேங்க. வரிசையாக வந்து இந்த லக்ஸுரி கார் ஷோரூம்ஸுங்க, ஆடி கார் ஷோரூம், இது ஓகே வழக்கமான விஷயந்தான். ஆனால் போர்ஷே இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல அந்த காரு. எஸ்யூவி போர்ஷே கார்ஸில் வரிசையாக நிற்கிது. போர்ஷே கார் ஷோரூம். திடீர்னு என்னடா சம்திங் போர்ஷேன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தா ஷோரூமு. நம்மளுக்கு போகணும் இன்னும், அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஓ, போர்ஷேக்குன்னு தனி பில்டிங்கே வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கா இந்த போர்ஷே வட்டக்கப் ஷோரூம் நியூசிலாந்தில். போகலாம் வாங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இதுதான் ஹேக்லே பார்க். சவுத்து எவ்வளோ பெருசாக இருந்தால் இந்த பக்கம் சவுத்து ஈஸ்ட்னு டைரக்ஷன்ஸை வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பார்க்குங்க. உலகத்திலேயே சிட்டிக்குள்ளே இருக்கிற பார்க்கில் மிகப்பெரிய 2வது பார்க்குங்க இது ஹேக்லே ஓவல். நம்பர் 1 லார்ஜஸ்ட் சிட்டி இன்சைட் சிட்டி பார்க் வந்து நியூயார்க்கில் இருக்க அந்த சென்ட்ரல் பார்க்குங்க. இது வந்து 2வது பெருசு. கிட்டத்தட்ட 750 ஹெக்டேர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசு. ஆனால் ஒரு சிட்டிக்கு இடையில, இத்தனைக்கும் சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லை, எவ்வளோ பெரிய பார்க் கட்டி விட்டுருக்காங்க பாருங்களேன். கிரிக்கெட் கிரவுண்டு இதை தாண்டி அங்கே இருக்குது அந்த ஹேக்லே ஓவல்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப நாளாக இங்கே டொமஸ்டிக் இது நடந்துகிட்டு இருந்தாலும் இங்கே இன்னொரு ஸ்டேடியம் இருந்தது கிரைஸ்ட்சர்ச்சில், ஜேட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு. 2005 முதல் முறையாக உங்களுக்கு தெரியும், குமார் சங்கக்கரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ரசிகர் நான். 2005 சங்கக்கரா 2 செஞ்சுரி அடித்தார். கிரைஸ்ட்சர்ச்சில் 1, வெலிங்டனில் 1. அப்போ அந்த கிரைஸ்ட்சர்ச்சில் அந்த ஜேட் ஸ்டேடியமில் செஞ்சுரி அடிச்சது தான் எனக்கு முதல் முறையாக லைவில் வந்து குமார் சங்கரா பேட்டிங்கை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி ரசிகரானது. ஸோ அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் 2011 அந்த ஜேட் ஸ்டேடியம் வந்து பெரிய லெவலில் எர்த்குவேக்னால வந்து சேதாரம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கிரைஸ்ட்சர்ச்சுக்கு வந்து இது கொடுக்கல, அதாவது டெஸ்ட் மேட்சஸ்ஸு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிற வந்து ஹேக்லே ஓவலில் தான் வந்து டெஸ்ட் மேட்ச் இனாக்ரேஷன் நடந்தது. இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த முதல் மேட்ச் 2014 டிசம்பரில் நினைக்கிறேன். பிரண்டன் மக்களம் கேப்டனாக இருக்கார். அந்த வேர்ல்டு கப்புக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தான் நடந்தது 2015 வேர்ல்டு கப்பு. அதுக்கு முன்னாடி அப்போ தான் இங்கே முதல் முறையாக டெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் டெஸ்ட் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சை லைவாக பார்த்தேன் நான். அதுலேயும் குமார் சங்கரா பேட் பிடிச்சது, பட் அந்த மேட்ச்சில் ஒழுங்காக அடிக்கலை. அதுக்கு அடுத்த மேட்ச் மீண்டும் வெல்லிங்டனில் நடந்தது, வெல்லிங்டன் பேசின் ரிசர்வ். ஸோ அதில் வந்து 200. இந்த மேட்ச்சில் ரெண்டுலேயுமே டக்குன்னு நினைக்கிறேன் 0-1. ஸோ பசுமையாக ஞாபகம் இருக்குது. இந்த அப்போ கூட சொன்னாங்க ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இனாகரல் டெஸ்ட் மேட்ச் நடக்குது நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ அந்த ஸ்டேடியம் மேலே ஒரு சின்ன ஒரு இது அப்போ பார்க்கும்போது லைவில் அதை நேரில் வந்து 10 வருஷம் கழிச்சு பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலங்க. போய் பார்த்துலாம் வாங்க. டெஸ்ட் மேட்சஸ் அதிகமாக வந்து வெல்லிங்டனும் இந்த ஹேக்லே ஓவல் இப்போ முக்கியமான கிரவுண்டை மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கிரவுண்ட் வந்து கிராஸ் லானில் தாங்க, புல்தரையில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேடியம், அந்த இது பெவிலியன். உள்ளே போகலாம் வாங்க, அப்படியே போக வேண்டியதுதான். அங்கே ஒரு பெவிலியன் இருக்குது, இந்த பக்கம் சின்னது இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் கிரிக்கெட் கிரவுண்டு நியூசிலாண்டில். செக்யூரிட்டி யாரும் கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்கு. அப்படியே நம்ம உள்ளே நுழையலாங்க. மேபி மேட்ச் டே அப்போ இது டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வேணால் நிற்கலாம் யாராவது. ஆனால் அநியாயத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டை யார் வேணாலும் வரலாம், விளையாண்டுட்டு இருக்காங்க. மேட்ச் நடக்கலை, இங்கே லோக்கல் பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட சின்னசாமியிலையோ இல்லை நம்மளோட சென்னையில் உள்ள சிதம்பரம் ஸ்டேடியம்லேயும் நடக்குமா யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே கிடையாது. மேட்ச் இல்லாத நாட்களில் சும்மா விட்ருவாங்களா உள்ளுக்குள்ளே? அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு. இங்கே பாருங்கள், ஏதோ நம்ம லோக்கல் உள்ளூர் நம்மளாம் கிரிக்கெட் விளையாடுவோம்ல இந்த கிரவுண்டு, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டை.
ஸோ அட்டகாசமான இந்த ஹாக்லே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே பாருங்க உள்ள வந்துட்டாங்க. ஹலோ. Hey mate, how are you? Yeah, how are you? I'm fine. The ground? Yeah, thank you. This is Hagley Oval. Yeah, we've got 9 junior games playing out here. Okay. So there's about 120 boys and girls playing. Okay. So we get 6 times we get to use this every year. So we try and get all boys and girls from the age of 9 and under play on once a year. Oh, So great. it's really, Nice. really good. So you're a groundsman? No, I manage the association. So. Okay, I'm Kumar from India. Hi Kumar. Travel blogger. Oh, awesome. So I just want to visit the ground and take the video. So these are mainly 6, 7 and 8-year-old boys and girls playing tonight. Okay, And great. they play 12 over or 16 overs a side. Oh, so great. about a 2-hour game. So Okay. Okay. hopefully This is we're a very crossing famous everything. test match ground. Yeah. No, Okay. enjoy your time. And Thanks a bye, lot. everyone. Thanks for hosting. Thank you. Okay, mate. Yeah, bye-bye. இங்கே பார்த்தீங்களா சின்ன பசங்களுக்கான மேட்ச் டோர்னமெண்ட் போயிட்டுருக்குங்க. 12 ஓவர் மேட்ச்சு, 16 ஓவர் மேட்ச்சு. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போயிருக்கோம். ஜமைக்கா இதுலலாம் பயந்து போகணும். சில பேர் கத்தியெல்லாம் துரத்தி விட்ருக்காங்க. இந்த கிரவுண்டை மேனேஜ் பண்ணுற ஒரு முக்கியமான இது நம்மளை எதுவுமே சொல்லலை, ஜாலியாக போங்கங்கிறாரு. சென்டர் பிச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். குழந்தைகளாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்கள்? எதுவுமே கேட்கல, அவராக வந்து பேசுகிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சென்டர் பிச்சுக்கே வந்துட்டோம். சொன்னார் பார்த்தீங்களா, இந்தியா வந்து நெக்ஸ்ட் சம்மர், அதாவது இங்கே சம்மருங்கிறது டிசம்பர் to மார்ச் வருதுங்க நியூசிலாண்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 அல்லது 3 டெஸ்ட் மேட்ச் கொடுப்பாங்க. இங்கே ஒரு டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி. வெலிங்டனில் கன்ஃபார்மாக நடக்கும். ஆக்லாண்ட் இல்லைன்னா இங்கே நடக்கும் இன்னொரு டெஸ்ட் மேட்ச்சு. பாருங்க பிச்சில் தான் இருக்கும். பிச்சுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது. பார்த்தீங்களா இது போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் நம்ம பிச்சு பக்கத்தில் தான் இருக்கோம். சென்டர் பிச்சே 1, 2, 3, 4, 5, 6 பிச்சு இருக்குது பாருங்கள். எதில் வேணாலும் போடுவாங்க மேட்ச்சு. பா பயங்கர ஆசையாக இருக்குது, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளட் லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு டே நைட்டு 1 டே கூட நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கிரவுண்டு வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாருங்கள் சுற்றியும் கிராஸ்லேண்ட்ஸ் தான், பெவிலியன்ஸே கிடையாது. அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இல்லைன்னா சேரை போட்டு வேடிக்கை பார்க்கலாம் மக்கள், ஒரு பீரை குடிச்சிட்டு. ஒரே ஒரு பெவிலியன் தான், நான் சொன்னேன்ல இங்கே இருக்கிறது மட்டும்தான் பிளேயர்ஸ் பெவிலியனு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் சைட்டிங். பிளேயர்ஸ் அங்கேருந்து தான் வருவாங்க, வந்து அப்படியே அங்கே இப்படி நடந்து வந்து இங்கே நிற்பாங்க. இல்லைன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வரும்னு வைங்களேன், இல்லை அங்கே இந்த பக்கம் நிற்பாங்க. ஹலோ. Hello, how's the pitch looking? Yeah, it's green. Yeah, greenish. Still a bit greenish. Yeah. I'm an Indian travel blogger. I'm Kumar from India. Kumar from India. Nice to meet you. Yeah, welcome. Thank you. You're really just a travel blogger? Yeah, You're just a visitor? a travel blogger and visitor. Oh, very good, very good. Yeah. So you've come to see the cricket? Yeah. Only today? Yeah. Ah, okay. I'm just roaming around the city and thought of just checking with the... I'm really surprised to see they allow visitors to come inside and kids playing. And in India, a lot of security and they don't allow us inside the stadiums. Here it's... This is a special occasion. Okay. But usually it's open. Okay. Anyway. But because they don't have fences, there's no fences. Yeah. They only put temporary fences here Yeah. when there's actually a game. Okay. But it's a special occasion today with the kids playing here. Yeah. It's not only one time each summer, I think. Okay. Very surprising and very happy to see kids playing here on the cricket. Yeah. I mean, it's so nice. Why not use it, right? What are you up to? Yeah. I'm going to go back to the cricket, but nice to meet you. Yeah, nice to meet you too. Thank you. இன்னொரு இது சொல்ல மறந்துட்டேங்க. அந்த 2014 வேர்ல்ட் கப் நடந்த மேட்ச் நடந்தது இல்லை, ஐ மீன் டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் 2015 வேர்ல்ட் கப் வந்து தெரியுங்களா, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு நடந்தது. நம்ம கூட வந்து செமிஃபைனலில் தோற்றோம் ஆஸ்திரேலியா கூட. அதோட அந்த வேர்ல்ட் கப்பில் முதல் மேட்ச் இங்கே தான் நடந்தது. அதுவும் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா இங்கே தான். 12 ஓவர் 16 ஓவர் மேட்ச் போயிட்டுருக்கு சின்ன பசங்களுக்கு. நான் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கேன். நான் தான் இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு நினச்சேன். இந்த பிச் ஒன்லி ஃபார் பெரியவங்களுக்கு மட்டும்தான். இதோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இருந்து அழகாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஆனால் நல்லா தெரியுதுங்க டிஃப்ரென்ஸு. ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப சிறுசு, ஆனால் சைட் பவுண்ட்ரிஸ் வந்து நல்லா பெருசுங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் இந்த மாதிரிலாம் அமையும். இங்கேயும் இருக்குது, இந்த 5-6 பிச் இருக்குங்க வரிசையாக. இல்லை எது வேணாலும் இருக்கா. இது ரொம்ப அந்த பக்கம் க்ளோஸ் போயிடும். சென்டர் பிச்சுனா இந்த ரேஞ்சில் வரும்னு வைங்களேன். ஆனால் இந்த பிச்சு வந்து பயங்கர பவுலர் ஃப்ரெண்ட்லி பிச்சுருங்க. ரன் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200 தான் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம். டனரின் கிரவுண்ட் வந்து ரொம்ப சின்னது, இது கொஞ்சம் பெருசு ஓவலுங்கிறதுனால இப்படி ஒரு ஆனந்த அனுபவம் இங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் லைவாக பார்க்குறது. ஸோ இதெல்லாம் தான் அந்த இது உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. அங்கெல்லாம்
ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே போவாங்க இதுக்கு. ஹலோ, நம்மளும் அப்படியே மேட்ச் பார்க்குற மாதிரி உட்கார்றோம் ஒரு இடத்துல. ஈவன் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, மெல்பர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம் நான் போயிருக்கேன் ஆல்ரெடி. ஆஸ்திரேலியா அந்த ஃபஸ்ட் டே வந்திருந்த போது $25 கொடுத்தீங்கன்னா கிரவுண்டெல்லாம் சுற்றி காட்டுவாங்க, அதோட பிளேயர்ஸ் பெவிலியன் எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. அதில் போயிருக்கேன். அதில் கூட காசு கொடுத்து தான் உள்ளே போயிருக்கேன். ஃப்ரீயாக இந்த மாதிரி கிரவுண்டில் போய் உட்காந்து இந்த மாதிரி சீட்டில் உட்காரலாம் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. இங்கே பாருங்க, செம வியூ. இந்த பெவிலியன் பேர் ரிச்சர்ட் ஹேட்லி பெவிலியனுங்க. நியூசிலாண்டோட கிரிக்கெட் லெஜண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரிச்சர்ட் ஹேட்லி வந்து ஒரு முக்கியமான பெயர். அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர் கம் பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து பேரே சார் ரிச்சர்ட் ஹேட்லி, அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம கபில் தேவ், ரிச்சர்ட் ஹேட்லிலாம் ஒரே ரேஞ்சுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட லெஜண்ட்ஸ் ஆஃப் இது ஆல்ரவுண்டர் லெஜண்ட்ஸு. ஸோ அவர் பேரில் தான் இந்த பெவிலியனே வச்சுருக்காங்க. அப்பா அம்மாலாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். சரிங்க, நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். பயங்கர ஹாப்பி இந்த கிரவுண்ட் வந்து பார்த்ததுக்கு. ஸோ இங்கே விளையாடுற சிறுவர்களில் ஃப்யூச்சர் கிவி லெஜண்ட்ஸாக யார் வேணாலும் வரலாம். இன்னொரு கேனா, இன்னொரு ரோஸ் டெய்லரா, இன்னொரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கா, ட்ரெண்ட் போல்ட்டா, ரச்சின் ரவீந்திரா, இந்தியன் வம்சாவளி பிளேயர் இருக்கார் பாடிட்டு இருக்காங்களே கரண்ட் இது ட்ரெண்டில், ரச்சின் ரவீந்திரா, யாரான வேணால் இருக்கலாம். சரி, ரொம்ப ஹாப்பி இந்த கிரவுண்டை உங்களுக்கு வந்து காட்டினதில். எனக்கு இதோடு இருக்கிற நினைவுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு பயங்கர ஹாப்பி. ஃபுல் வியூ தெரியுதா? இப்போ தாங்க ஒரு ஃபுல் வியூ தெரியுது. அந்த ஹேக்லே ஓவல் அழகாக அப்படி ரவுண்ட் அடிக்குதுங்க, ஓவல் ஷேப்பில். சூப்பர். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த பக்கம் வந்து குட்டி பசங்கள்லாம் மெயின் இன்டர்நேஷ்னல் கிரவுண்டில் வந்து விளாண்டுருக்காங்க மேட்ச்சு. இங்கே பாருங்கள், ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். கிரைஸ்ட் காலேஜ் இங்கே பாருங்கள். இங்கே பெரிய பசங்க ஓரளவுக்கு அந்த 18 அந்த ரேஞ்சு பசங்க 16, 18லாம் வந்து ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. கிரிக்கெட் பால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டேனியல் விட்டோரி மாதிரியே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறாரு தம்பி. ஏய், ரிவர்ஸ் ஸ்வீப்பு. ஓகே, கிளம்புவாங்க இங்கேருந்து. நம்ம அப்படியே அங்கே போகலாம் வாங்க. அப்படியே அந்த ஹேக்லே பார்க்கோட இந்த எண்டு வந்துட்டு நடந்து வந்தாச்சுங்க. முக்கியமான நம்ம பார்க்கணுங்கிற இடத்துக்கு. நியூசிலாந்து வரலாற்றுலேயே ஒரு மறக்கக்கூடிய ஒரு துக்க நாளுங்கிறது மார்ச் 15, 2019ங்க. ஒரு மாபெரும் துயர சம்பவம். 51 பேர் சாகடிக்கப்பட்டாங்க ஒரு கொடூரமான மனித மிருகத்தால். அது நடந்த இடம் இங்கே இருக்கிற பார்த்துருக்கீங்களா, அல்நூர் மாஸ்க். ஸோ 2 மாஸ்க்குங்க, அல்நூர் மாஸ்க் ஒன்று, இங்கே பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் லின்வுட் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு 2 இடத்துல வந்து மாஸ் ஷூட்டிங் நடந்தது. நியூசிலாந்து வரலாற்றுலேயே ஒரு மோசமான ஒரு நாள். உள்ளே விடுவாங்களான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஓகே. நான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேவா? என்ன நடந்ததுன்னு கூட சொல்லிடுறேன். பிரென்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியனுங்க, கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் இருக்கு இல்லைங்க, சிட்னி இருக்குல்ல, அது அந்த இடம் தான் நியூ சவுத் வேல்ஸ் ரீஜனு. அந்த ரீஜனில் சிட்னிக்கு பக்கத்தில் தான் பிறக்கிறான் அவன் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்தான். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து நான் உங்களுக்கு இங்கே பேசிட்டு அப்புறம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு நடந்துட்டு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா ஒரு 25 வயசில் வந்து 2017 வாக்கில் அப்படியே வந்து நியூசிலாண்டில் வந்து செட்டில் ஆகிறான். டெடரின் பக்கத்தில் செட்டில் ஆகிட்டு அப்படியே இங்கே ஜிம் ட்ரெயினராக இருக்கிறான். அந்த டைமில் இன்னும் அந்த சிந்தனை ஜாஸ்தி ஆகிட்டே போயிருக்கு. இவங்களை வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்படி பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் முடிவு எடுக்கிறான், நம்ம போய் மாஸ்கில் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரொம்ப கொடுமையான விஷயம், கொல்றது மட்டும் இல்லைங்க, அதை லைவாக வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ரீம் வேறு பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து அது வந்து என்ன நடந்து என்னன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ மார்ச் 15, 2019 மதியம் 1:40க்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது போஸ்ட் போடுறான் ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி நான் ஒரு லைவ் மாஸ் ஷூட்டிங் பண்ண போகிறேன், லைவே எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக போட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு அதில் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கோப்ரோவில் லைவ் கனெக்ட் பண்ண முடியும் ஃபேஸ்புக்கில். லைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்தி உள்ளே நுழைஞ்சு அல்நூர் மாஸ்க் இதுக்குள்ளே வந்து இந்த கேண்டர்பரி இருக்குல்லைங்க, இந்த ரீஜன், இதோட இஸ்லாமிக் சென்டரும் இது தான், முக்கியமான மாஸ்க்கும் இது தான். இங்கே நுழைஞ்சு படப்படன்னு 2-3 ரூம் இருந்திருக்க மாட்டிருக்கு. உள்ளே நுழைஞ்சு 42 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க 15 நிமிஷத்தில். சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் காரை எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது ஒரு லேடி நின்றுருக்காங்க, அவங்களையும் சுட்டுட்டு அவங்க மேலே காரை ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி லின்வுட்டுங்கிற ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு அவுட்டரில் இருக்கிற இன்னொரு மாஸ்க்கு, லின்வுட் மாஸ்க்கு, அங்கே போய் அங்கே வந்து ஒரு 9 பேர்த்த கொண்டுட்டு வெளியில் வந்து மொத்தமாக 51 பேர் இறந்துருக்காங்க, சாகடிச்சிருக்கான். எடுத்துகிட்டு அடுத்த மாஸ்க் இன்னும் ஏதோ ஒரு மாஸ்க் காட்டிருக்கு. அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ளே போலீஸ்லாம் தெரிஞ்சு விரட்டி பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா, இது வேறு ஏதாவது நாட்டிலையாக இருந்தால் அவங்க வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க.
நியூசிலாண்டில் வந்து இந்த சுட்டு கொள்றதோ இல்லை வந்து இந்த தூக்கிலிட்டு கொள்றதோ தண்டனைகள் கிடையாதுங்க. அதை அவன் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் தனக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் ஆகி அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆயுள் தண்டனை. அதாவது வேறு ஏதாவது நாடாக இருந்தால் 52 பேரை வந்து இப்படி இறக்கம் இல்லாமல் சாகடிச்சது தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. நியூசிலாண்டில் தூக்கு தண்டனை கிடையாது. அதனால் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் சென்டென்ஸ் ப்ரிசனில். ஸோ அவன் வந்து ஆனால் இப்போ வரைக்கும் வந்து எழுத்து அதுக்கு ஏதோ வழக்கு மாதிரி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். நான் எழுத்து இது வழக்கு போட்டிருக்கான். அதாவது நான் வந்து மென்டலி மனநிலை சரியில்லாதவன், அந்த டைமில் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு மென்டல் ஸ்டேட்டு, அதனால் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்னை வந்து கரெக்டான மைண்ட் செட்டை நான் அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போவும் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து அதாவது இந்த பிணை வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. வாழ்நாள் வரைக்கும் சிலை தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூசிலாண்டோட ஒரு வரலாற்றில் இது வந்து ஒரு கருப்பு நாள் தான் அந்த மார்ச் 15, 2019. ஸோ கிரைஸ்ட் சர்ச் வந்து ஒன்று அந்த இயற்கை பேரழிவு மாபெரும் இது எர்த்குவாக் நிலநடுக்கம் 2011 பிப்ரவரி, அதுக்கப்புறம் 2019 மார்ச்சில் இந்த 52 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த மாஸ் ஷூட்டிங் நடந்த இடம் இதுதான் அந்த அல்-நூர் மாஸ்க். உலகத்தில் எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான், எல்லாத்துலேயும் கெட்டவங்க இருக்காங்க, எல்லாத்துலேயும் நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த மொழி மேலேயோ அடுத்த இனம் மேலேயோ அடுத்த ஜாதி மேலேயோ அடுத்த மதம் மேலேயோ வன்மத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை வந்து தீவிரவாதத்தை வந்து செயல்படுத்த தோணுதுங்க. மனிதத்தை மட்டும் கடைபிடிச்சா அது எல்லாம் சமம் தான், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் நடக்காது. இப்போ அது என்றைக்குமே மாறாதாட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். அதுவும் நியூசிலாண்டு மாதிரி ஒரு சேஃபான அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது வந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழை, வரலாற்றில் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அவன் செஞ்சது. இதுதாங்க அந்த மாஸ்க், அந்த டவர்லாம் இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே நடந்து போவோம். ஸோ இனி ஒரு இப்படி விஷயம் நியூசிலாண்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வேண்டிக்கிட்டு நம்ம அடுத்த இடமான நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க நியூ பிரைட்டனே போவோம். அதுக்கு எங்கேயாவது பஸ் எடுத்து போகணும். நான் கூகுள் மேப் பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே வீடெல்லாம் இருக்குங்க, சூப்பராக ஃபார் சேல்னு இருந்தது. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், அந்த வீட்டோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு சேல் போட்டிருக்காங்க. வாங்குறீங்களா? ரேட்டெல்லாம் போடல. 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு, 1 ஷவரு, மொத்தம் 76 மீட்டர் ஸ்கொயர் டோட்டல் வீடோட இது. கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், ரேட் போடல. இங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு 1 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மில்லியன்னா ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும் இங்கெல்லாம் வீடு. அரவுண்ட் 1 மில்லியன் இருக்கும் கன்ஃபார்மாக. 1 மில்லியன் நியூசிலாண்ட் டாலருங்கிறது இன்ட்டு 55 ரூபாங்க, 5.5 கோடி. அரவுண்ட் 5 கோடினே வைங்க. நம்ம ஊரில் இப்போ இது மாதிரி மெயின் சிட்டியில் இந்த மாதிரி வீடுகள், தனி வீடுகள் 1.5 கோடி ரூபா வரும். கரெக்டாக? நம்ம ஊரில் 1.5 கோடி, இங்கே 5.5 கோடி, 4 மடங்கு ஜாஸ்திங்க நம்ம ஊரோட ரேட்டு. இது ஏதோ ஒரு மோட்டர் லாட்ஜ். இதுதான் வீடுகள். இங்கே பாருங்கள், புதுசாக கட்டியிருப்பாங்களாட்டிருக்க வரிசையாக சேலுக்கு போட்டிருக்காங்க. நம்ம பஸ் வந்துருச்சுங்க. 10 நிமிஷம் டிலேக்கு அப்புறம் வருது. இதெல்லாம் நீ எங்கே பார்க்குற குமார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, கூகுள் மேப்ஸில் போயிட்டு எங்கேருந்து ஃப்ரம் யுவர் லொக்கேஷன் போட்டு எங்கே போகிறேன்னு கொடுத்தா எந்த பஸ் நம்பர் எங்கே நிற்குது எல்லாமே வந்துடும். 10 நிமிஷம் டிலேன்னு இதுலேயே வந்துருச்சு பாருங்க. நியூ பிரைட்டன் நம்பர் 5. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 30 மினிட்ஸு அப்படியே சிட்டியில் அந்த இது வழியாக நம்ம இதுக்கு போயிடுவோங்க. நம்மளோட நியூ பிரைட்டன் பீச் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிடலாம். இது ரோடே வந்து அந்த ஹேக்லே பார்க்குக்கு இடையில தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் பார்க்கு தான், அந்த பக்கமும் பார்க்கு தான். இப்போ போகிற வழியில் தான் அங்கே தான் உங்களுக்கு ஓவல் இருக்குது. இப்போ நம்ம நடந்து வந்தோம்னா அங்கேருந்து இப்படி தான் வெளியில் வந்துட்டு போனோம், அந்த சைட் போனோம். இது உள்ளுக்குள்ள ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த அவன் நதி போகுது பாருங்க, தெரியுதா? இந்த நதி அப்படியே வளைஞ்சு சிட்டிக்குள்ளே வரைக்கும் போய் அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. இந்த இடம் எங்கன்னு தெரியுதா? இந்த ஊர் பஸ் டெர்மினஸ்ங்க, பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் வந்து நேற்று இந்த 5 நம்பர் ஏறணும், ஞாபகம் இருக்கா? முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இன்னொரு பஸ் மாறணும் இங்கே. அந்த பஸ்ஸு இது லாஸ்ட் ஸ்டாப் கிடையாது, இது இடையில இருக்குது இந்த பஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம பிரைட்டன் நோக்கி போகிறோம். பார்த்திங்களா, சுத்தமாக கூட்டமே இல்லை. மணி 7 ஆகி போச்சு. பஸ் ஸ்டாண்டே இன்னமும் காலியாக கிடக்குது. ஆனால் சூரியன் பளிச்சுன்னு அடிக்குது. 8:30 தான் இன்னும் இருட்டாகும். 6:45 டைமு. வந்தாச்சுங்க, டப்புன்னு வந்துட்டோம். மணி 7:10. அந்த பக்கம் இருக்குது பீச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் அங்கேயே இறங்கி இருந்திருக்கலாம். பட் என்னென்னா தொண்டை கரங்குது.
நம்ம தான் டீ இது வாங்கி வச்சுருக்கேனே, அந்த ஹனியும் வாங்கி வச்சுருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில். லைம் அண்டு ஜிஞ்சர் டீ அது ஒன்று நம்ம ஹாஸ்டலில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீச் போகலாம். பீச்னால் நேற்றே பார்த்துருப்பீங்க, ஆனால் பீச் மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஹாட் பூல் இருக்குது, ஒரு பயர் இருக்குது. இதெல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு இந்த விலாகை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, போகலாம் வாங்க. குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே போகலாம். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேங்க. மணி 7:45. ஆனால் நம்ம துரதிஷ்டம் இங்கே பார்த்தீங்க பயங்கரமாக வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. அநியாயம் பண்ணுதுங்க கிரைஸ்ட் சர்ச்சு. மாறிக்கிட்டே இருக்குது காலநிலை. இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பயருக்கு போயிட்டு தான் முடிக்கிறோம். இன்னொரு 3/4 மணி நேரம் வெளிச்சம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் மழை நின்றாலும் முடிச்சிடலாம் அந்த விலாகை. போகலாம் வாங்க. இந்த வீடெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த இண்டிவிஜுவல் இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். விதவிதமாக அடிச்சிருக்காங்க. ரோஸு, பச்சை, ப்ளூ, அப்படியே லைட் பிங்க்கு, லைட் க்ரீனு. மணி 8 நல்லா மாட்டிக்கிட்டேங்க. திடீர்னு நம்ம கரெக்டாக வெளியே வந்த நேரம் பார்த்து நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. அந்த ஒரு டீ குடிக்காமல் போயிருந்தோம்னா ப்ராப்பராக இந்த விலாகை வந்து நம்ம பெசிபிக் பெருங்கடலில் முடிச்சிருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்தேன். ஏன்னா 8:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். 7:45 போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு வந்தால் கரெக்டாக மழை பெய்யுது. இப்போ எப்படி நான் விலாகை முடிக்கிறது? உங்களுக்கு கடலை காமிச்சு தான் முடிக்கிறேன்னு இருக்கேன். முக்கியமாக அந்த பயர் ஒன்று இருக்குது அங்கே போட்டு அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் அப்படியே நடுக்கடலில் இருக்கிற ஒரு ஃபீலோடு உங்களுக்கு இந்த விலாகை முடிக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த காட்டுது, குளிருது வேறு. வெயிட் பண்ணுவோம். நினச்சா முடிக்காமல் விட மாட்டான் குமாருங்க. மழை ஆல்மோஸ்ட் நிற்குது, இன்னும் லைட்டாக தூருது. பட் பரவாயில்ல. மணி 8:10. ஒரு 1/4 மணி நேரம் தான் மழை பெஞ்சுது, நின்றுச்சு. போகலாமா? குளிருது, பட் இருந்தாலும் முடிச்சுட்டு தான் வரோம் திரும்ப. ஓகே வாங்க. நியூ பிரைட்டன். முக்கியமான விஷயம் இந்த வீடுகள். இந்த பிரைட்டன் பீச் அப்படின்னு ஒரு பீச் ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா மாகாணத்தில் உள்ள மெல்போர்ன் பக்கத்தில் இருக்குங்க. அந்த பீச்சை ஒட்டி இதே மாதிரியே கலர் வந்து உடன் ஹவுசஸ் இருக்கும். அதே மாதிரியே கிரைஸ்ட் சர்ச்லேயும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இது நம்ம மெல்போர்ன் போகும்போது கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கலர் உடன் வீடுகள் சூப்பராக இருக்குல்ல. அப்படி இது அப்படியே பார்க்குறவங்க பிரைட்டன் பீச் மெல்போர்னே நினச்சிப்பாங்க. இது பிரைட்டன் பீச் நியூசிலாந்து. இந்த பக்கம் பாருங்கள். வாவ், அருமையாக இருக்குங்க இந்த ஏரியாவே. எப்படி நல்லா இருக்குல்ல இடம், கலர்ஃபுல்லாக. இப்படி வெளியே போக முடியும், நம்ம அப்படி போய் வெளியே போயிடலாம். குட்டி ஒரு லான் மாதிரி இருக்குது. ஆடாடாடாடாடாடா, ஒவ்வொன்றும் ஒரு வீடா கடையா என்னன்னே தெரியலையே. வீடு இல்லை, கடைகள் தான் நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த இடம். மழை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு, ஆனால் குளிர் விடலை. இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த இங்கிலாந்தில் இருக்கிற இடங்களோட பேரை ஆஸ்திரேலியாலையும் சரி நியூசிலாண்ட்லேயும் சரி நிறைய இடங்களில் ஒரே பேரை வச்சுட்டாங்க. இங்கேருந்து அங்கே பஸ் கிளம்புது. இதுதான் பஸ் டிப்போ வாட்டர் இருக்குது, 5ஆம் நம்பருக்கு. இங்கே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குங்க. ஹாட் பூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த வெந்நீர் ஊற்ற வச்சு பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக ஜப்பானில் கூட பார்த்தோம். எரிமலைகள் இருக்குது, ஹாட் ஸ்ப்ரிங் பூல்ஸ் இருக்குது நார்த் ஐலாண்டில், நியூசிலாண்டில். இங்கே வந்து என்னென்னா இந்த கடல் தண்ணி இருக்குல்ல, கடல் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணி ஒரு 3-4 பூல்ஸில் வந்து விட்டு வெவ்வேறு டெம்பரேச்சர்ஸில் மெயின்டைன் பண்ணி அதை அப்படியே அந்த பீச்சை ஒட்டி பார்க்குற மாதிரியே ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் விஷயம். நம்ம அதை பண்ண போகிறதில்ல. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வந்து $20 ஆல்மோஸ்ட். அந்த பக்கம் பயர், அதான் அந்த எண்டு. இதில் நடந்து போய் அங்கே தான் முடிக்கிறோம். அந்த சால்ட் வாட்டர் பூல்ஸ் அங்கே தான். அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். சே, அழகான காட்சிப்பா. சீகள் பறவைகள் பசிபிக் பெருங்கடலில் பறக்கிற காட்சி பாருங்க. அவுட்டோர் பூல் ஒன்று வச்சுருக்காங்க, சும்மா ஒரு குட்டி பூல். டால்ஃபின் இருக்குது பாருங்கள். டால்ஃபினா வேலா? டால்ஃபின்ஸ் தான். இந்த பக்கம் போனால் தான் உள்ளுக்குள்ளே அங்கே இருக்குது பாருங்கள். ஹே புனா டைமுனா பூல்ஸ், ஹீட்டட் பூல்ஸ். அது அப்படியே இதில் வேடிக்கை பார்த்துட்டு, கடல் வேடிக்கை பார்த்துட்டே வந்து சுடுதண்ணியில் ஒரு குளியில் போடலாம். வின்டரில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ஒரு ஐஸ் பெலியும் ரொம்ப குளிராது. அது இன்லாண்டு மாதிரியெல்லாம் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு -5 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன். சும்மா அப்படி அந்த பூல்ஸ் உங்களுக்கு காட்டினான்னு பார்க்குறேன்.
பாருங்க ஹீப்புனா டைமுனா அது வந்து மாவரி லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. பாருங்கள் சன்செட் அந்த பக்கம், ஏன்னா அதான் வெஸ்ட்டு. ஓ ப்ராப்பராக என்ட்ரன்ஸ் வாங்கி ட்ரெஸ் வாங்கி அப்போ தாங்க போக முடியும், மற்றவங்களுக்கெல்லாம் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். சரி நம்ம அப்படியே மேலே போகலாமா இதுக்கு? ஸோ நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் இதில் குளிச்சிக்கலாங்க, நார்த் ஐலாண்டில் போவோம்ல. ஸோ அது ஒரு ஒர்த் ஆக்சுவலாக. இது வெறும் சுடுதண்ணி குளிக்கிறது தான். நம்ம வந்து வெந்நீர் ஊற்றில் தான் குளிக்கணும். ஏன்னா நார்த் ஐலாண்டு தான் உங்களுக்கு வல்கானிக் ஜோனுங்க நியூசிலாண்டில். ஸோ அங்கே நிறையா எரிமலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் குளிப்போம். வெல்கம் டு ஷெல் சேப்பல். இது குட்டி சேப்பல்னா சர்ச்சுவா, வித்தியாசமாக இருக்குது. ஓகே போகலாங்களா? ஃபைனலாக பேசி முடிச்சிடலாம். இந்த பசிபிக் பெருங்கடலில் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பறவை அழகாக இருக்குது, கழுத்து மட்டும் இப்படி இருக்குது. இந்த பறவை என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். க்யூட்டாக இருக்குது. நம்ம போக போக நடக்குது, பறந்துருமோ? பறக்காதோ? பார்த்து மாதிரி கழுத்து மட்டும் இதாக இருக்கு. இந்த மாதிரி பறவை நான் பார்த்ததே இல்லைங்க, வித்தியாசமாக இருக்கு. பிளாக் சாண்டுங்க, தெரியுதா? வழக்கமாக இந்த மாதிரி வல்கனோ இருக்கிற இடத்துல தான் பிளாக் சாண்ட் பீச் இருக்கும். இது செம்மையாக இருக்குப்பா இந்த வியூ. அடே சாமி நானா, சூரிய அஸ்தமனத்துக்கும் பீச்சுக்கும் பிரமாதம் போங்க, கண்கொள்ளா காட்சி. ஐயோ சூரியன் செம்ம இன்டென்ஸாக வந்துருச்சுப்பா. சன்செட் செம்மையாக இருக்கு பாருங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே தூண்டில் போட்டு பசங்க. சூப்பராக இருக்குது இந்த பயிர். அப்படியே கடலுக்கு இடையில நடந்து போகிற ஒரு ஃபீலு. சீகல் தானே இது, பெருசாக இருக்குது. இந்த இது கழுகு டைப்பில் இருக்குது. சவுண்டை பார்த்தீங்களா? அழகாக பறக்குது பாருங்க. கரெக்டாக 8:30 மணிக்கு சன்செட்டு. அந்த பக்கம் இறங்க போகுது ஹரைசானில். செம்மையாக இருக்குது சீரியஸாக. சோசிச்சு பார்த்தா சன்ரைஸ் பிரமாதமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஹலோ, நாளைக்கு முடிஞ்ச சன்ரைஸ் பார்க்கலாங்க. அருமையான காட்சி. ஐயோ இங்கே ஒரு பறவை, இந்த சன் பேக்ட்ராப்பில் பறவை அருமையாக இருக்குல்ல. ஆடாடாடாடாடா, கண்கொள்ளா காட்சி. இது வித்தியாசமாக இருக்குது. இது சீகல் கிடையாது. நம்ம போகிறோம், அதுவும் போகுது. சரி நம்ம அப்படியே vlog-ஐ முடிச்சிடலாங்களா? நமக்கு பிடிச்ச உலகத்தின் மிகப்பெரிய சமுத்திரமான பசிபிக் சமுத்திரம். அது இது இடத்துல சவுத்தில் இருக்குது, அதனால சவுத் பசிபிக். ஹலோ டியூட்ஸ். ஹலோ, ஹாய். ஐம் ட்ராவல் vlogger from India. YouTuber. Oh, really? Yeah. What's your YouTube channel? Backpacker Kumar. Okay, cool. I'll check it out. Yeah, you can check it out on YouTube. Yo! Thank you. Nice. So you all doing fishing? Yep. Yeah. Okay. அவ்வளோதாங்க. அப்படியே வந்தோம்னா பெருங்கடலுக்கு வந்துடும். இப்படியே போனோம்னு வைங்களேன், ஒன்றும் வராது. ஸ்ட்ரெயிட்டாக சிலியில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம். அப்படியே இந்த பக்கம் இது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டா, நார்த் சவுத் ஈஸ்ட்டு. இது டுவர்ட்ஸ் சவுத்து. இந்த பக்கம் இப்படியே போனோம்னு வைங்க, அண்டார்டிகாவுக்கு போயிடலாம். எனக்கு மாதிரி அண்டார்டிகா அப்படிங்கிறீங்களா? அடுத்த எபிசோட் அதான் வரப்போகுது. அதான் ஒரு சின்ன லீட் கொடுத்தேன். இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் அண்டார்டிகா சென்டர் இருக்குது. முக்கியமாக இதை கேட்வே டு அண்டார்டிகான்னு சொல்கிறாங்க கிரைஸ்ட் சர்ச்சை. நம்ம எப்படி உஷ்வையா போயிருந்தோம் கேட்வே டு அண்டார்டிகா, அதே மாதிரி 4 சிட்டிஸ் இருக்குது உலகத்தில் கேட்வே டு அண்டார்டிகா. 2வது சிட்டி வந்திருக்கோம், அதுதான் கிரைஸ்ட் சர்ச். அதில் அண்டார்டிகா மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் 2வது அண்டார்டிகாவுக்கே ஒன்று இருக்குது, பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அடுத்த எபிசோட நாளைக்கு காலையில் போகிறோம், பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு குட்டி அண்டார்டிகாவை தான் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. Oh, thank you. That's my channel. Thank you, brother. Give 500,000 subscribers. Yeah, 600K. Thank you. Nice. Thank you. Are we going to be in a video? Yeah. Oh. Thank you.
I love backpacking Kumar. தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ I'll watch your videos tonight. தேங்க்யூ 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம், இழுத்துட்டு இருக்கு தெரியுதா? ஸோ எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் மீனை. நமக்கு இது வரைக்கும் அதிர்ஷ்டமே அடித்ததில்லை எந்த கண்ட்ரிலையும். பாப்பா நியூசிலாண்டில் அதிர்ஷ்டம் இருக்கான்னு. நல்லா இழுக்குது. இல்லை இப்போ இழுத்துட்டு இருக்காரு அவர். ஸோ கன்ஃபார்மாக மீன் மாட்டின மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. எஸ் பிடிச்சிருச்சுங்க. சின்ன மீன் தான், பட் பிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, வருது பாருங்க. அப்பா நமக்கு அதிர்ஷ்டம் சிக்கிருச்சுங்க. ஓ ஒரு குட்டி சொறாங்க, பால் சுறா. பால் சுறா பிடிச்சிட்டாரு. இட்ஸ் a small shark, right? Yeah. Baby shark, yes. பால் சுறா. இங்கே பாருங்க, சூப்பர். கிரேட். பால் சுறா பிடிச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க லைவா. ஸோ going to back in the ocean. Yeah. ஓகே பார்த்தீங்களா, இதுதான் நல்ல இதுக்கு அழகு. குட்டி மீன் பிடிச்சா இது பெருசாக வளரும், இப்போ பிடிச்சா அது யூஸ் இல்லை, அதனால திரும்ப போட்டார். நைஸ், தட்ஸ் குட் ஒன். பெட்டர் லெட் இட் க்ரோ பிகர் அண்ட் தென் தட்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபிஷிங். எக்ஸாக்ட்லி சஸ்டைனபிள். ஓகேங்க, இன்னொரு மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் சால்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இவ்வளோ தான் வளரும். சால்மன் ஃபிஷ், ரிவர் சால்மன் பார்த்துருப்போம். இது வந்து கடல் சால்மனுங்க. திஸ் இஸ் ஆஸ்திரேலியன் சால்மன். ஓகே ஓகே. ஓ காவா இன் நியூசிலாண்ட், இன் மௌரி லாங்குவேஜ். தேங்க்யூ. ஓகேங்க, எப்படியோ ஒரு பால் சுறா பிடிச்சதை பார்த்துட்டீங்க பாருங்க. இதுதான் வந்து பெயிட்டு, அதுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க கடையில். ஸோ இதை பெயிட்டை வச்சு தான் போட போகிறாரு. Do you need any license or permission to fish here? Not off here, no. Okay, nothing. You just have the equipments and just go fishing. That's it. Simple. Yep. Okay. இது சும்மா ஜஸ்ட் பிடிக்கிறது தானே, கமர்ஷியலாக பிடிக்கிறதுக்கு தான் போட போகிறாரு. அவ்வளோதாங்க, போயிடுச்சு. Okay, all the best guys. See you. I'll go. Yeah. Nice meeting you all. Sure. Thank you. See you. Bye. சரிங்க, அப்படியே கிளம்பலாமா? பிரமாதமான இந்த பசிபிக் பெருங்கடலோட இந்த எபிசோடை முடிச்சிடலாம். உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி. இந்த கடைசியாக பார்த்த இந்த குட்டி குட்டி பறவைகளாக இருக்கட்டும், இந்த குட்டி பசங்களாக இருக்கட்டும், அவங்க பிடிச்ச இந்த பால் சுறாவாகட்டும், எல்லாமே இன்றைக்கி அட்டகாசமாக மஞ்சு போச்சு. ஃபைனலாக நமக்கு இன்றைக்கி மழை நின்று சூப்பராக வழி விட்டுச்சு. சூப்பராக இந்த சன்செட்டோட இந்த விலாகை முடிச்சிடலாங்க. போகலாமா? ஸோ இந்த கிரைஸ்ட் சர்ச் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு துயர நகரம், ஒரு பேரழிவு, எர்த்குவாக், நிலநடுக்கம்க்கு அப்புறம் மீண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மனித பேரழிவு 2019 அந்த மாஸ் ஷூட் அவுட், அதுக்கப்புறமும் மீண்டு வந்திருக்கு. ஸோ இன்னொரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷனாக்க உருவாக்கப்படுகிற பேரழிவாக இருந்தாலும் சரி, எதுவுமே மீண்டும் இந்த கிரைஸ்ட் சர்ச்சுக்கு நடக்கக்கூடாது. ஒரு அழகான ஒரு பசிபிக் பெருங்கடல் போர்ட் நகரம். இது எப்பவுமே சந்தோஷமாக சூப்பராக இருக்கணும், இப்படி இயற்கை அழகோடு கொஞ்சி விளையாடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விலாகை முடிச்சிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த எபிசோட் மீண்டும் நம்ம சேனலில் அண்டார்டிகா வரப்போகுது. சீசன் 4க்கு அப்புறம் அண்டார்டிகாவை பார்க்க போகிறீங்க நியூசிலாண்டில். ஓகேவா? அது என்ன சர்ப்ரைஸ், அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அடுத்த எபிசோடில் பாருங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குமார். பார்க்கலாங்க. நன்றி, பாய். அப்படியே இது சன்செட் பசிபிக் பெருங்கடலோட இந்த விலாகை முடிச்சிடலாம். பாய்.